பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். சுகத்தோடு ஆராதிப்பேன், சௌக்கிய பலியோடு ஆராதிப்பேன். சுகத்தோடு ஆராதிப்பேன், சௌக்கிய பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், புத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், புத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கர்த்தாவே தேவர்களே உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே
வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்?
அக்கினியில் நடந்தேன் பனித்துளியாய் என்னை நனைத்தான் சிங்க கேபியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அல்ல வாயை திறந்து சிங்க கேபியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேபியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேபியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை
அவர் பிரியமாயிருக்கிறார். தானியேலை மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்களையும் விசேஷமா ஒருத்தர் மேல 2 பேர் மேலதான் கர்த்தருடைய ஆவி இருந்தது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலங்களிலே நம்ம எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? ஊற்றப்பட்டிருக்கிறார். ஏன்னா இந்த சூழ்நிலைகளிலே நம்மை நடத்தி செல்ல, நமக்குள்ளேயே தங்கி நடத்தத்தக்கதான ஒரு மிகப்பெரிய தயவுள்ள தெய்வம் நமக்குள்ள இருக்கிறார். முன்ன பாவத்தையே பார்க்காத சுத்த கண்ணர் இப்போ ரத்தம் பூமியில சிந்தப்பட்டிருக்கிறதுனால அவர் லகுவாய் நம் மண்டையில வேதம் சொல்லுது, நமக்கும் தடவையாக கண்டுகொள்ளுங்க என்ற மாதிரி கிட்டக்க நெருக்கமா கத்தர் நம் மண்டையில இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு மீதும் தேவனுடைய கரருக்கு கேட்கிற வார்த்தைகளை உள்ளக்குள்ள வைங்க. இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்றுவோம். ஆமென். எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்க முடியாது. தேவனுடைய பிரசன்னம் நீங்க இருக்கிறது அவரை ஒவ்வொருவரும் சபைக்கு அனுபவித்து ஒவ்வொருவரையும் காண்கிறது. வார்த்தைகளால் எங்களை இணைக்கட்டும், நினைவு கொடுக்கும் வார்த்தைகள் வளர்ச்சி நாம் Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர்கள் நாம் ஒவ்வொருவரும் கூட தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். உலகத்தில் யாரெல்லாம் சாப்பிடலாம், அது நிரந்தரம் இல்லை, சந்தேகத்துக்குரியது. வேதத்தில் சொல்லப்பட்டது போல வானத்திற்கு கீழே எல்லாமே மாயை மாயை மாயை, எல்லாமே மாயை. எதுவும் நிரந்தரமே கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. ஏதோ அந்த நேரத்துக்கு அந்த நாளிலே இந்த காலத்திலே ஒருவர் சொல்லிக் கொண்டு பேசிக்கொண்டு ஒரு சந்தேகத்தினால இருக்கும். ஒருவேளை செய்து முடிக்கின்றாலும் கூட நன்றி அதோட அப்படிதான் உலகமே இருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் செய்வாரானால் அவரை குறித்து நினைத்து அவரை கனப்படுத்தி துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது தேவ பலம் நம்மோடு வருகிறார். அதனால்தான் உங்களை அனைவரும் சமைத்து வாங்க வந்தவர்கள் அமர்ந்து தேவனுடைய சத்தியத்தை கவனித்து என்ன சொல்லப்படுகிறது என்பதை எனக்கு பாருங்கள். அழைத்து நாங்கள் பூமியில் அப்படியே விடுவேன் அப்படின்ட்டு மரணத்தை குறித்து நினைவு கூடாதே அறியப்படுவார். இன்னைக்கு என்ன நடக்கிறாங்க ஒன்றுமே தெரியும், அதை பற்றி சிந்தனையாக இல்லை. அன்னைக்கு தான் நடந்தோம், அதை குறித்த பெரிய பாடமாக நினைச்சிருந்து துக்கத்திலே ஆழ்ந்து போனால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய இந்து கோயில்கள் இருக்கு. எத்தனை பேர் இன்னும் கோவிலில் தங்குறாங்க, வெளியூர் தங்க முடியல. ஏன் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற இங்கிருந்து நிறைய நடந்து காரணம் செலவு பண்ணி நம்ம போய் காத்திருந்து யாருக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போனால் நடக்காத போய் தான் பார்க்கணும் அப்படின்னு போகிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. நானும் அப்படியே தான் போய் வந்திருக்கேன். நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். ஒரு காரியமும் நன்மையாக இல்லை. கோயிலுக்கும் குழந்தைய புரிஞ்சிருக்கோம், அந்த கோயில் சிலையை சுற்றி வந்துருக்கோம். நிறைய ஊருக்கு போயிருக்கோம். கேரளாவில நிறைய, கேரளாவில் குறைஞ்சி ஒரு 10 இடம் இருக்கும். அந்த 10 இடத்துக்கும் போயிட்டு வந்துருக்கோம்.
இந்து கோயில்கள் நிறைய இருக்கு. தேவாலயத்தில் அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன், சபைப்பட போகிற நிமித்தமாக 8 வருஷம் ஒவ்வொரு வருஷத்துலையும் குறைஞ்சது ஒரு 25 கோயிலாவது கழிவு பார்த்துட்டு சுற்றி வருகிறது. அந்த மாதிரி 8 வருஷம் பார்த்த கோயிலும் பார்த்தது ஒரு சில வருஷத்துல அதெல்லாம் பார்க்காத இடங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதாவது நடக்குமா அப்படின்னு நினைச்சிருக்கோம். யாரும் போய் கூட சொல்ல முடியும். அந்த சிலைகளுக்கு கூட சொல்ல முடியுமா, ஏன் எனக்கு செய்யணும்? ஆனால் அங்கே வந்தவர்கள் நிறைய பேர் ஏசப்பா கேள்வி கேட்குறீங்க, ஏன் எனக்கு செய்யணும்? உங்களுக்கு சுத்தமாக இருக்கு. இந்த கோயிலுக்கு போய் சரியான நின்றுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏன் எனக்கு செய்யணும் கேட்க முடியுமா? அது சொல்லுமா? சொல்லணும் எதிர்பார்க்குறீங்களா? இதற்கு முன்னே இருந்தவர்கள் ஆனால் ஏசப்பா கேட்ட மட்டும் ஏன் எனக்கு ஒரு செய்கிறேன்? சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறோம், அவருக்கு செய்வாரா? அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த சத்தியம்தான் நான். இந்த சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து நீங்கள் அப்படி நடக்கும்போது தான் நான் உங்களுக்குள்ளே இருந்து வாசமாய் உங்களுக்கு நான் கிரியை செய்வேன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். பார்க்கிற ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் வந்தீங்களோ? நிறைய பேர் காலையில் வந்து டெலிஃபோன் மூலமா கான்ஃபரன்ஸ் ஜெபம். எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க வந்து என்ன ஜெபம் அவங்க பேசப்பட்டு சொல்றாங்க. அந்த ஜெபத்துக்கு ஒவ்வொருத்தரும் தகுதியானவர்களாக பார்க்கணும். அந்த தகுதி ஊழியர்கள் பார்ப்பதே தெரியும். விசுவாசிகள் தேவனுக்கு எத்தனை தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு முதலாவது தேவனுக்கு, பிறகு சபையை நிமித்தமாக ஊழியக்காரர்கள் எத்தனை பேருக்கு அந்த காரியம் இருக்காங்க. சினிமா தேட்டருக்கு போறாங்க, ஒரு சின்ன ட்ரம்ல ஒரு தண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு 30 பேர் போனாங்கன்னா ட்ரம் தண்ணி காயும். யாரும் போயிட்டாங்க, தண்ணி அங்கே இல்லை. அவ்வளோதான். அப்போல்லாம் தண்ணியே விற்க மாட்டாங்க. மூலியை திறந்து போட்டு கொஞ்சோண்டு இருக்கும், அதையாவது போதும்னு ஒன்று குடிச்சிருவாங்க. யாரும் போய் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் தண்ணி விற்கல, என்ன பண்ணலன்னு சொல்லி. எத்தனை இந்து கோயில் இருக்கு. அந்த இந்து கோயில் எந்த தண்ணி வச்சிருக்காங்க? ஒரு பெரிய கோயிலாக இருந்தா நம்ம கூட தேடணும், தண்ணி எங்கேயாவது இருக்குதா. இப்பெல்லாம் பாட்டில் இருந்து தண்ணி வாங்கிக்குவாங்க, அவங்களே எடுத்துட்டு போவாங்க. ஆனால் சபைக்குள்ள வருதுதான் தண்ணி இருக்குதா, டீ இருக்குதா, காற்று இருக்குதா, யார் போடுவாங்க? யார் போடுறது முன்னு வராங்க? தண்ணியை தூக்கிட்டு வர்றதுக்கு, சொல்லிட்டு வர்றதுக்கு யார் வராங்க? ஒன்றுமே இல்லை. அப்புறம் எப்படி தண்ணி கிடைக்கும் குடிக்கிறதுக்கு? இதெல்லாம் யோசிக்கணும். சபையாகிய நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், பண்ணணும். இந்து கோயில தண்ணியே கிடையாது, எங்க போனாலும் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, கோர்ட்ல தண்ணி கிடையாது, தாசில்தார் ஆஃபீஸ்ல தண்ணி கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்ல தண்ணி கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல தண்ணி கிடையாதுங்க. நோயாளி குடிக்கணும் தண்ணினா கூட பாத்ரூம்ல டாய்லெட்ல போட்டு கூட தண்ணி வரும், அந்த தண்ணி குடிச்சுட்டு வருவாங்க. நான் பார்த்துருக்கேன். அப்படின்னா இருக்கும்போது சபைக்குள்ள வரணும், யார் செய்வாங்க இந்த வேலையை தான்? எந்த சபைகளில் பாஸ்டாமம் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சு செய்தெல்லாம் கழுவி அதை ஊற்றி வச்சு வருவாங்க. எந்த சபையில் பண்ணாங்க? ஒரு சபையில் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள ஆட்கள் இருப்பாங்க, அதுதான் முடியும். அப்போ அந்த பணிவு வீட்டில் வரணும். நான் எங்கள் அம்மாவோட இருக்கும்போது நிறைய எங்கள் அம்மாவுக்கு உதவி செஞ்சுருக்கேன். அவங்க கேட்க மாட்டாங்க, நானே செய்வேன். இந்த பழக்கம் இருக்கும், அதுதான் தொட்டில் பழக்கம். சுடுகாடுனா அதில் முடிஞ்சு போகுது, அதுதான் சுடுகாடு வரை. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. நீங்கதான் யாரும் மெயின் பண்ணுறதே கிடையாது. ஏதோ போகிற போக்கில் போகுது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் எங்கே போக போகிறோன்னு யாருக்குமே என்ன அக்கறை இல்லை, தெரிஞ்சுக்க மனசு இல்லை.
அதன்படி நடக்க இருக்காங்க. ஒரு கோயிலுக்கு போகணும்னா இந்து கோயிலுக்கு என்ன பண்றாங்க, விரதம் இருக்காங்க. அவ்வளோ கட்டுப்பாடாக இருந்து இந்த கோயிலுக்கு போகணும், ஏதாவது நன்மை கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா இங்கே வேதத்தில் நிச்சயம் முடிவு கொண்டு நம்பிக்கை வீண் போகாது. தேவன் அசைவன் சொல்கிறார். அதுபோல இப்போ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து என் சொல்படி கேட்டு அதை தியானித்து நினைத்து பார்த்து அதன்படி நடக்கிறவர்களே நான் நோக்கி பார்க்கணும் தேவன் சொல்றார். இதெல்லாம் விவரமா சொல்லி கூட நிறைய பேர் சபைக்கே வரது. சில சபையில டைரக்டா கூப்பிட்டு கேட்கறது சொல்றது இல்லை, மெசேஜ் கொடுப்பாங்க, சரி சொல்றாங்க, அவ்வளவுதான். ஜெபிக்கிறவங்க வந்தா என்ன பண்றாங்க, அப்படியே ஒவ்வொருத்தருக்கா அழுவை ஆசிரியர் தான் முடி போய் ஊழியர்காக கையை வச்சு ஜெபிச்சாலும் போதும் நினைக்கிறீங்க. நிறைய பேர் நாம் எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறோம்? நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்வு நாள் இந்த பூமியிலே சரியாய் நடைபெற்று மரணத்தை அடைந்து விட்டோமானால் அந்த மரணத்திலும் கூட இரண்டாவது மரணத்தை நாம் ஜெயிக்கும்படியாய் தக்க வைத்துக் கொள்ளும்படியாய் தேவனுக்குள் நாம் ஒழுங்குகிறவனாக இருக்கணும். அதுக்குதான் இரண்டாவது மரணம். முதல் மரணம் ஓகே, பட் இரண்டாவது மரணத்தில் நாம் தப்பிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இரண்டாவது ஒரு மரணம் இருக்குன்னு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து உட்காந்து அப்படியே போடுறவங்க, பாதியில் போடுறவங்க, சில பேர் வராமல் இருப்பாங்க, சில பேர் லேட்டாக வருவாங்க. ஏன் சபைக்கு வந்துட்டேன் உட்காந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்து கோயிலில் போயிட்டு அந்த வாசலில் கேட்டில் உட்காந்துட்டா போதும், அங்கே தேங்காய் வச்சாலும் அது ஓகே, அங்கே கற்பூரம் காட்டினாலும் இவங்களே நினச்சிக்கிறாங்க. சிந்திக்கணும், இங்கே ஏன் வரோம், இங்கே யார் தெய்வம், அதை நினைத்து அந்த தெய்வம் எப்படிப்பட்டது. கேரளத்துக்குள்ள போயிட்டு சாமியே சரணம் சொன்னா அங்க எந்த சாமிக்கு எந்த சரணம் சொல்லணும் அதுதான் சொல்லணும். போய்கடா அப்படின்னு சொல்லி தெரிவாங்க. நாமும் தெய்வம்னு சொல்லப்படுறது இந்த தெய்வம் எப்படிப்பட்டதுன்னு மற்றவங்களை கேட்கணும். அவனுடைய அந்த தெய்வத்தினுடைய சட்ட திட்டங்கள் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டா ரைட் அப்படின்னு உலகம் போற போக்குல போன்ற வாய்கள் அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய சட்ட திட்டங்கள் என்ன. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கட்சியினுடைய சட்ட திட்டங்கள் என்ன, அந்த கட்சிக்கு தலைவர் யாரு, அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அன்பு சகோதரர் இருக்காரு ஒரு கட்சியில், சும்மா ஒரு பேச்சு தான், செயல் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் கொடுத்தாங்க, நாங்களும் கூட என்ன பண்றோம், ஒரு 50 பேருக்கு ஒரு பையன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லை. அவர் யார் கூடாவது இணைஞ்சிருந்தாருன்னா என்ன இருக்கும், அட்லீஸ்ட் 1-2 இடமாக அவருக்கு கிடைக்கும். யோசிக்கிறது இல்லை. ஏன் இப்படி இருந்துகிட்டு யாரையாவது கூட சொல்லிக்கிட்டு யாராவது பணம் கொடுத்தாலும் அதை வாங்கி இவர் மாத்திரமே அனுபவிச்சுட்டு அப்படிதான் போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்கே இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று பகிரங்கமா இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இதை தடை செய்ய யாராலையும் முடியும். அப்படி செய்தாலும் கூட இந்த வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருடைய விசுவாசிகள் உள்ளத்திலும் இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பேசணும். ஒருவேளை அப்படி ஒரு காரியம் வந்தாலும் கூட உள்ளத்தில் இருக்க சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான் நாம சபைக்கு வரோம். வீட்டிலே நான் ஜெபிச்சுக்குவேன், டிவியே நான் பார்த்துக்கோன்னா எல்லாம் தான் பார்க்கணும். நான் கூட கூட பார்த்துருக்கேன். அப்படியே இங்கே வந்து சொல்ல வேண்டிய வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லி டிவியே பார்த்துக்கேன். நான் மட்டும் இருக்கிறாங்க அப்படி சொல்லலையா? நீ அறிந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லு. எதில் சொல்லியிருக்கு? பைபிள் தவிர வேற எதுவும் சொல்லப்படும். பைபிள் மாத்திரமே நீ அறிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை என் பக்கமாக நீங்கள் திருப்பணும்.
உள்ளது அவங்க ஏற்றுக்கிறாங்களே சொல்லிடு. அதனால தான் உங்களை இங்கே சபையில வர வைத்து இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாய், அதுதான் மிக மிக அவசியமானது. நிறைய பேருக்கு அதுன்னா இல்லை தெரியல. முதலாவது தேவனை குறித்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம் அவருக்கு ஏற்படுறா. சபரிமலைக்கு போனாங்கன்னா சபரிமலைக்கு போறவங்க உடனே கருத்து கட்டிக்கின்னு சபரிமலைக்கு போயிடலாம் போக முடியாது. அதுக்கு ஒரு இருக்கணும் குருசாமி. அவர் யார் என்னன்னு கேட்டு அவர் சொல்ற சட்டத்திட்டங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் கூட மலைக்கு வரேங்க அப்படியா, சரி நான் சொல்றேன், அவர் வந்து கண்டி சாமி அறியாது வரும் அப்படின்னா என்ன கூட சொன்னாங்க. அப்போ தெரிஞ்சுக்கலாம் எப்படி போகணும், என்ன பண்ணணும். 3 பேரை பிடிக்கணும், அட்லீஸ்ட் 2 பேரையும் பிடிச்சிருங்க. காலையில் 3 மணிக்கெல்லாம் இருந்து பம்பால இருக்க தள்ளி விடுவாங்க, போய் குளிடாங்க. எத்தனை பேர் திருந்தானுங்க குருசாமி போயா அதெல்லாம் சொல்லிவிடுறாங்க. தூங்குற நேரத்தில் வந்து 3 மணி இருந்து தண்ணியில் போய் குளிக்க முடியாது. அவன் வரமாட்டேன் யாரா கூட்டு வந்தீங்கன்னா கேட்கறான். இங்கே எனக்கு ஒன்றும் புரியல, சிரிப்பாக தான் இருக்கு. காலையில் குளிக்கணும், அவங்களாம் தண்ணி எப்படி ரொம்ப சில்லு இருக்கணும். அந்த ஊர் அப்படிப்பட்டது. அந்த மொபைல் காலையில் குளிச்சுட்டு போயிடணும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்பிக்கை எத்தனை பேர் தேவனுடைய காரியத்தை பழமொழியே சொல்லுது. குளித்து குசி முதல்ல குளிக்கணும். ஒரு அசதி அது நம்ம வந்து நீங்க முடியாது. குளிச்சுட்டு பிறகு மற்ற காரியங்கள்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ இருக்கும். இதுக்கு நிறைய பேர் பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் சில பேர் பண்றாங்க. இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நாம இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதா வேணாம் முடிவு பண்ணணும். சில பேருக்கு சொன்ன காரியத்தில் சில பேர் வரவிட இல்லை. அப்படி எப்படி இவங்கெல்லாம் ஆண்டவரை தேடி அந்த குடும்பத்தை நடத்துவாங்க. பணம் இருந்தால் ஏதோ வேணா செஞ்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? குடும்பம் நடந்துச்சுன்னா மனம் வேணும். அந்த மனம் என்று சொல்லுறது இருதயம். அந்த இருதயத்தில் நல்லவைகள் இருக்கணும். அப்பதான் நல்லதை செய்ய முடியும். அந்த இருக்கிற என்னென்னமோ இருக்குதுன்னா எதை செய்ய முடியும்? எல்லாமே சிக்கலா இருக்கும். எதுவுமே பயனுள்ளதா இருக்காது. இவங்க என்ன செய்வாங்க? விசாரிச்சு எங்க நல்ல பள்ளிகள் இருக்கு அதில் சேர்க்கணும், இடம் கிடைக்கணும். அதுக்கு டொனேஷன் கொடுக்கணும். லஞ்சம் என்று பேருக்கு டொனேஷன் 50,000 1 லட்சம். ஐயோ அந்த படிக்க வச்சா போதுங்க. ஏன்? தரமான கல்வி இங்க தரமானவர்கள் இருக்காங்க. அப்படிதான் செலக்ட் பண்ணுறாங்க. சில பேர் இடம் கிடைக்கிற ஏதோ இருக்கும் பேர் சொல்லிக்கிறதுக்காக நான் படிக்கிறேன், காலேஜ் நான் படிக்கிறேன், எந்த காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ் அவ்வளோதான். ஆனால் குறிப்பிட்ட காலேஜ் அங்கே நான் லைனில் தான் போன ரொம்ப கஷ்டம். வேர்ட்ஸ்வர்த் ஒரு காலேஜ், முஸ்லீம் காலேஜ் பேர் நான் அங்கே சீட்டு கிடைக்கிறேன். அதுக்காக தான் கவர்மெண்ட் காலேஜ் அம்பேத்கர் காலேஜ் ஏற்றிருக்காங்க ஏரிக்கரையில். அப்புறம் ஜனமே ஜாலியாக அது கட்டும்போதும் தெரியும், ஏரியா இருக்கும்போதும் தெரியும். அப்படிதான் ஒரு இடம் கிடைக்காது தான் போவாங்க. சில பேர் சென்னையில் இடம் கிடைக்காது வெளியே எல்லாம் கட்டிக்கிறாங்க, அந்த காலேஜில் போயிடுவாங்க. எப்படி எல்லாம் கிடைக்கணும்? காலேஜில் போய் சேரணும். ஆனால் எங்க தரமாக இருக்கிறது வந்து விசாரித்து அதில் சேர்ந்து படிக்கிறாங்க. அவங்க தான் கெட்டிகாராக இருப்பாங்க, கிளவராக இருப்பாங்க. சில கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட சில பிள்ளைகள் இருக்கான் ரொம்ப தரமாக இருக்கும். பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கவனித்து அதிலே வழிநடத்துவாங்க. ஸோ இப்படி நிறைய காரியம். ஆனால் எல்லாரும் ஒன்று செய்கிறாங்க. கல்யாண நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? பூமி அப்படிங்குது, பையன் அப்படிங்குது, அதை மட்டும் தரவாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்லுவாங்க செலுத்து தேஞ்சி நிறையா நடந்து எல்லாம் பண்ணி வச்சு சீல் பண்ணலங்க. இப்படி சொல்ற காரியம்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவுடைய குடும்பம் அது எத்தனையோ காரியங்கள் நடக்கும். எங்க அம்மா அதெல்லாம் பங்கு சொல்லுவாங்க. நானும் போக மாட்டேன், எங்க அம்மா போக மாட்டேன். எங்க அம்மா மட்டும் போவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அப்ப நானே சொல்லிட்டேன், எதுக்குமா நீ தேவையில்லாம போயிடுங்க, நீ போய் வச்சா அவங்க வைப்பாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், நீ மாறி போச்சு. யார் வீட்டுக்கும் போய் வெளியே வச்சுக்காது, உனக்கு இருக்கா யூஸ் பண்ண, அவ்வளோதான்.
ஒருத்தரமா எங்கம்மா போவாங்க. எல்லாம் அப்படிதான். நீ செஞ்சா அவங்க செய்வாங்க. அது அன்பே இல்லை. கொடுக்கல் வாங்கல், லோடிங் அண்ட் அன்லோடிங். நீ லோட் பண்ணினா அவங்க ஒருத்தவங்க வந்து உனக்கு அன்லோடிங் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. பார்க்குறாங்க இவங்க எல்லாம் செய்கிறாங்களா, தூங்குறாங்களா, அதெல்லாம் அன்பே இல்லை. நான் நிறைய பார்த்தேன். வேணாப்பா, கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்றாரோ அதான். அவர் அன்பு இருந்தா போதும். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு சொல்றாரு. நீங்க சும்மா சொல்லி பண்ணிங்க அங்கே போனாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் பேசுறது அர்த்தமே இல்லை. சமாதானம், அன்பு செலுத்து. உங்களுடைய அன்பை பார்த்தா அன்பு செலுத்து. நாம அன்பு செலுத்த நம்ம வைக்கிறாங்க அப்படின்னு யார் இருக்கு, எப்படி என்ன பண்ணணும், ஆண்டவர் நிதானித்து சிந்தித்து அறிந்து. அன்புனா எல்லாருமே அன்பு செலுத்த முடியுமா? யார் பார்த்தாலும் பரவாயில்ல அது அன்பு கிடையாது. சும்மா பயம், தனக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. இதெல்லாம் ஆண்டவர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவருக்குள்ள நிலை நிற்க முடியும். நான் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட நமக்காக ரத்தம் செஞ்சவர், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டவர், அவர் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர் எழுந்தவர், இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஆமா, வேதத்தில் பார்த்தா தெரியும். அடுத்த வேதத்தில் உள்ள அத்தனை தேவதாசர்களை நினைவுபடுத்தும்படியாய் மோசேயை கொண்டு, ஆபிரகாமை கொண்டு, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேல் எல்லாவற்றையும் பார்க்க போகும்போது எனக்கு யோபு அவருக்கு இவங்களெல்லாம் இப்படி இருந்துட்டாங்க. ஆண்டவர்களா ஏன் நாம இருக்கக்கூடாது? அதுக்கு தான் இவங்களை வச்சு முன்னுதாரணம். அவர் எப்படியே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர்கள் எப்படி இருக்காரு? இத்தனை காரியங்கள் அவரால் சபைகளுக்கு சொல்லப்பட்டு, ஒவ்வொரு மக்களுக்கு சொல்லப்பட்டு நன்மைகள் அவருக்கு கூட தேவனுடைய திருவிழா செய்திருக்கிறாரே. அவங்களுக்கு சொல்றது காரணம் இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா உலகத்தில் வேற ஏன் சொல்ல முடியாது. தேவனோடு இருந்தவர்கள், தேவனுடைய வார்த்தை கேட்டவர்கள், அவர்கள் தேவனுக்குள் இப்படி இருந்தார்கள், சகித்தார்கள், நீடியனால் இருந்தார்கள். அப்ப இவரெல்லாம் குறித்து இருக்கும்போது நாமும் கூட அவர்களை கூட தேவனுக்குள் இருக்க வேண்டும். அதனாலதான் அதெல்லாம் சொல்லப்படுது. பிறகு தேவனுடைய வார்த்தை யோவான் 1:1 நான் தான் வார்த்தை, வார்த்தை தான் நான். அதனால தான் சத்தியத்தை அறிவிருக்கு. சத்தியம் விடுதலையாகும். எங்கேயாவது பாஸ்டர் விடுதலையாகம் இருக்கா? இல்லை. பாஸ்டர் மூலியமா ஆண்டவராகிய தேவன் வார்த்தையினால நன்மைகள் நடக்கும். அவ்வளவுதான். பாஸ்டர் ஜெபிக்கிறாருன்னா ஆண்டவர் நிமித்தமா, ஆண்டவரே இவங்களுக்காக ஜெபிக்கிறவப்பா இருக்க செய்யும், கிரியை நடைபெறட்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் சீர்தூக்கி பார்ப்பார். இந்த அளவு எப்படிப்பட்டது அவருக்கு தெரியும். அப்போ அவர் செய்யலாமா வானாமா அவர் தீர்மானிப்பார். ஊழியர்கள் கிடையாது. அப்ப யாருதான் செய்ய போவது? தேவனாகிய கர்த்தர் தான். நாங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் நீ சொல்லிட்டே ஒண்ணு செய்ய போறது இல்ல. அவர் யாருக்காக நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார். நல்ல யோசனை பண்ணுங்க. அப்ப நாம தேவனுக்குள் எப்படி இருக்கிறோம்? எனக்காக இது எவ்வளவு ஜெபிச்சாங்க, ஒரு காரியமும் இல்லை. சூழ்நிலை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை வாய்ப்புரியாய் செய்து நான் என்ன பண்றேன்றது என்னை அவர் அனுமதித்து என்னுடைய காரியங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளப்படும் போதுதான் நான் தேவனை நம்பியிருக்கிற அவர் எதிர்பார்க்கிறேன். அவருடைய ஊழியம் பெருக வேண்டும் என்று சொல்லி வெறும் ஜனக்கூட்டம் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொன்னார், எத்தனை பேர் இருந்தாலும் உங்கள் மத்தியிலே நான் அசைவாடுகிற தேவன் சொல்வது. எங்கே 2-3 பேர் அங்கே இருக்கிறீர்கள், அங்கே உங்கள் நடுவே நான் இருக்கிறேன். சும்மா 2-3 பேர். அந்த விசுவாசம் எப்படி இருக்கு?
அப்ப முதலாவது ஆண்டவரை பத்தி நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். நீதிமொழி 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஒவ்வொருத்தரும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இப்ப தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியத்திலே தன் வாயையும் தன் நாவையும் ஒரு மக்கள் இயற்கையா சொன்னாரு. என்னன்னு தெரியல எனக்கு, இதை பண்ண என்ன பார்க்கலாம். டிவியில போடும்போது அந்த காரியம் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் சொல்றாரு, வாயில நாக்கை ஏன் நம்ம உள்ள வச்சிருக்காங்க, அந்த நாக்கு ஊட்டப்பட்டு இருக்கணும்ன்றதுக்காக தான் வாய்க்குள்ள நாக்கை வச்சிருக்காங்க எம்ஜிஆர் சொல்றாரு. இது என்ன பண்ணணும்னு தெரியல, மனைவியே சொன்னோம். சிலமா வேதத்தில் உள்ள வார்த்தையை எப்படி பண்ணியிருக்காங்க, வாயை குறித்து வாய்க்குள்ள நாக்கையும் உள்ள இருக்குது, அது ஊட்டப்பட வேண்டிய காரியம், அதனாலதான் வாய்க்குள்ள இருக்குது. அப்ப இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்து, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். என்ன பண்ற, இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நிறைய பேர் வாய் சவடாரு சொல்லுவாங்க, வாய் சவடாரு. கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு தெரியும் இதை பேசணும், இதை பேசக்கூடாது. தேவன் உணர்ந்தால் அந்த காரியத்தை பேசணும். அவர் உணர்த்தவில்லை நம்ம எதனாலும் பேசணும், இல்லை மௌனமா இருக்கணும். பேசுறவங்க தான் பேசணும். நாம பேசணும்னு நினைச்சா தேவனுடைய உத்தரவு நமக்கு வரணும். நம்ம திருப்பில மாதிரி தேவனுக்கு தேவனாகிய கர்த்தர் பேசுன்னு சொன்னாதான் பேசணும். ஆதலால் ஒவ்வொருவரும் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அப்ப இந்த காரியம் நமக்கு முதலாவது என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ இந்த தெய்வம் தான், இந்த ஆண்டவர் தான், இந்த கடவுள் தான், இந்த சுவாமி தான் நமக்கு நாம் எப்படி இருக்கணும் என்பது சட்டத்திட்டங்களை சொல்லி இருக்கிறார். வேற சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அடுத்த வார்த்தை பாருங்க, ஏசாயா 43:10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை குறித்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. இந்த வார்த்தையை கவனி. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், எனக்கு முன் ஏற்பட்ட தேவனே இல்லை. ஆண்டவராகிய தேவன் பகிரங்கமாக சொல்லுகிறார், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. வேற கேஸ் போட்டு சொல்ல வேண்டியதான். எப்படி இதை வேதத்துல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆதலால் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடியேன் என்னை தெரிந்து கொண்டார் சொன்னால் அவர்களுக்கு தான் சாட்சி கொடுப்பேன். என்னை குறித்து இருந்தாலும் என் தேவன் எனக்குள் இல்லை என்றால், என் தேவன் என்னை ரட்சிக்கவில்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை. அப்ப அவரை நான் தெரிந்து கொண்டு அவருடைய காரியங்களை அறிந்து கொண்டு அதை சிந்தித்து நிதானித்து அறிந்து அதை விரும்பி அவரை நான் கனப்படுத்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நானே அவர் என்று. நீ யாரெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நான் தான். நீ எந்த பேரோனா சொல்லிக்கோ, ஆண்டவராகிய தேவன் அவர் ஒருவர் தான். நிறைய பேர் எதை வெற்றி அவருன்னு சொல்லிக்கணும்னு சொல்லவே, சிவன் சொன்னாலும் சரி, ஈசன் சொன்னாலும் சரி, அதற்கு பார்த்து தேவன் ஒருவரே. என்ன சொல்ற, எல்லா தேவர்களும் என்னுடைய காலின் கீழ். எப்படி இருக்க பாருங்க வார்த்தை. நம்ம சொன்ன ஒத்துவாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே, என்னை எல்லாம் ரட்சிக்க இல்லை.
அப்போ இங்கே வேதம் சொல்லும் போது நாம் என்ன பண்ணணும்? கவனிக்கணும். நான் அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்ப தேவனுக்கு சாட்சினா என்ன? எதவனா எதிரவனா கடவுளுக்கு எதவனா என்ன துருவப்படுத்திக்கணும், எதை காட்டிக்கணும் அப்படிங்கிற நானும் ஆண்டவருக்கு பண்ணனாக்க வைராக்கியம். இதுதான் ஆண்டவருடைய காரியத்தை நான் கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டேன், மாறிக்கவே மாட்டேன். அவன் எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கான், எத்தனையோ ஆபத்துகள் விடுதலையாக இருக்கு. அதற்காக அதை காட்டிலும் என்னை படித்தவர் எனக்காக அவருடைய ஜீவ சுவாசத்தை என்னுடைய நாசியில ஊதனவர். இதெல்லாம் யார் செஞ்சாங்க? வேற யாரும் செஞ்சதை சொல்லி ஒருத்தர் இது வரைக்கும் 91 நான் தேவனை தெரிந்து கொள்ளுகின்ற அந்த ஆண்டு அந்த நாள் வேதாகமத்தில் எழுதியிருக்காங்க 1991. அதுக்கு முன்ன 56 இருந்து 90 வரைக்கும் 60ஆவது இருக்கட்டும், 70ஆவது இருக்கட்டும், 80, 90 அந்த 20 வருஷத்துல ஒருத்தர் கூட சொல்லலையே. இதெல்லாம் நம்ம குறித்து யோசிக்கணுங்க. என் நண்பன் எனக்கு ஆண்டுடைய காரியத்தை சொன்னாரு, நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் நாமத்தை சொல்லி பார்த்தேன். தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களா இருக்கிறது தேவனை நினைப்பேன். அதுவே ஏசப்பா அவ்வளவுதான். சத்தியம் தெரியாது. அவர் நினைப்பேன், உண்மையா நினைப்பேன். அவர் மனதில் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா உங்களுக்கு கூப்பிடுற அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அதை வாங்க மாட்டேன். என்னடா சொல்றேன் நீ, நான் நல்லா வாங்க மாட்டேன், என்ன அந்த பையன் நீ பண்ணலாம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா எந்த காரியம் செஞ்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த காரியத்தை ஏசிக்க மாட்டேன். இந்த விக்கிரகத்துக்கு சாம்பல் தட்டை எல்லாம் வச்சிருந்த விபூதி, குங்குமம், வேப்பரை, பிறந்து மஞ்சள் எல்லாம் வச்சிருப்பேன். நான் பெரிய பூசாரிகளை எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணணும் தான். ஆனா தேவன் யாருக்கு தெரிந்து எல்லாருக்கும் ஒதுக்கி வைக்கணும். எங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. என் தம்பி, அதுக்கப்புறம் ரமண சிவான் நினைக்கிறேன், சபைக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். 2 பேர் எண்ணிமதமா அன்னைக்கு போகலாம் அப்படிதான். அதுக்கப்புறம் அந்த நாமத்தினால ஞானஸ்நானம் பண்ணேன். அந்த சத்தியம் வந்து சொல்றாங்க, வீடு வந்து சத்தியம் தெரியாதபடிதான் நான் கர்த்தரை முழு மனதோடு விரும்பினேன். முழு மனதோடு அவர் விரும்பினார். ஏற்றுக்கொண்ட இவர் தான் கடவுள், இவர் தவிர யாருமே இல்லை. ஆபீஸில் போனவர் என்ன வித்தியாசமாக சபரிமலைக்கு போனவர், எல்லாருக்கும் கல்யாணம் கொடுத்தவர், அப்பம் கொடுத்தவர், அரவணா பாயசம் கொடுத்தவர், என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லைங்க சார். அப்ப வேதத்தோட சில வார்த்தைகளை சொல்லி, என்ன இப்பதான் ரசிக்கப்படுற மாதிரி இது கூட இடத்தான் நான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல முஸ்லீமா மாறிடுவேன். சீக்கிரமா முடியாது. இன்னும் எதிரியே மாறல. கர்த்தர் தான். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தைகளை சொல்லி 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 சில வார்த்தைகள் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்படும் போது அதுதான் நான் உணர ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஆண்டவர் அவர் குடும்பமானவரை நடத்திட்டு வராரு. 91 இது வரைக்கும் நான் எந்த சுவாமியும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சத்தியம் நான் அறியாமல் இருந்தேன். எனக்கு யாரும் சத்தியத்தை உணர்ந்ததை கிட்ட வந்து சொல்லலை, உங்களுக்கு சொல்றாமலே கட்டாயப்படுத்தலை, ஒன்றுமே இல்லை. அன்றவே எனக்கு சத்தியத்தை உணர்த்த முடியாது செய்யலாம். ஒருவரும் எனக்கு சொல்லலாம். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு நாங்கள் என்ன பண்றோம்? சத்தியத்தை போதிக்கிறோம், நினைவுபடுத்துகிறோம், கட்டாயப்படுத்துகிறோம், தெரிஞ்சுக்க எப்படி நடங்கன்னு சொல்றோம். நிறைய சமயம் கூட அப்படி சொல்லுதான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போனாங்க, ஏன் கூட்டம் வராம போயிருந்தேன் அப்படி இருக்கும் என்ன தெரியல. ஒருவேளை அதிகம் கூட்டம் வந்ததுனால காணிக்கை கொடுப்பாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. நான் நினைக்கிறேன் கூட்டம் வந்தா போனா அவங்களுக்கு பேருக்கு 1000 பேருக்கு இருக்கிறாங்க. அது எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையா பேசிக்கிட்டு
நாங்கள் வந்து ஒரு 20 பேர். இது 20 பேர் என்ன பண்ண முடியல, ஆண்டவருக்கு இருக்கணும்னு விருப்பமே இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்றேன், சத்தியத்தை நான் சொல்றேன்னா சொல்லிடு. கேட்கலாம், எப்படி உனக்கே கஷ்டம். சரிங்கப்பா, நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. ரைட் ஆண்டவர். ஏற்றுக்கொள்ளுங்க, நன்மை பெற போறாங்க. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒன்றுமே இல்லை. வசனம் அப்படிதான் சொல்லி நீதிமொழிப்பட்டு அதான் சொல்லுது, கர்த்தருக்குள் இருப்பவர்களுக்கு நன்மை, துன்மார்கனுக்கு தீமை. அப்படியே சொல்லப்பட்டு இருக்கும்போது சரி, அதாவது உங்களுக்கு இந்த காரியெல்லாம் சொல்லி இன்னும் எத்தனை நாள் தான் ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளாம அவருக்கு கட்டாயமா இல்லாம வழி கட்டாயமா அவருக்கு நிற்காம பண்பட்டு அப்படி சாப்பிட்டு போறவங்க, சில இடத்துல ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட்டு போறவங்க ஒன்றும் இருக்காது. யோசிக்கணும் என்ன பண்ணணும். நான் நிறைய இடத்துல பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஒரு 3 மாசம் ஆகிட்டு பிரியாணி எங்கேயுமே வாங்குறத நம்மளே செய்யணும். நல்ல ருசியா செஞ்சு சாப்பிடுவோம். அழகு 2 கிலோ போடுவோம். இங்கேயும் எதுக்குப்பா இப்போ சாப்பிட்றோமா, நைட்டுக்கு சாப்பிட்றோமா, நாளைக்கு நீ சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட்றேன்னா நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்றோமா, ஓகே அவ்வளோதான். அது எவ்வளவு மசாலாவும். ஆமாம், கறியே 100 ரூபாய், அரிசி வந்து 120 ரூபாய் 30 ரூபா தெரியல. நாங்களே போட்டு எல்லாம் பண்ணிக்கணும். இதை கொடுக்கணும்னு சட்டங்களை வச்சுக்கிறேன். அவங்க வீட்டில் செஞ்ச யாரும் கொடுக்குறது இல்லையா? நீங்க ஒண்டிய கும்பிடுறீங்களா? அப்ப எப்படி? அதான் சொன்னேன், நீ கொடுத்தா இன்னொருத்தர் கொடுப்பாங்க, நீ மொய் வச்சுதான் இன்னொருத்தர் மொய் வைப்பாங்க. அதான் உலகம். நாங்களும் அதை நான் தான் ஃபாலோ பண்றது. நீ எனக்கு கொடுக்கியா? ரைட். தனிப்பட்ட முறையில் சபையை சொல்றேன். அதனால என்னப்பா போன வாரம் தான் செஞ்சப்பா, இந்த வாரம் கூட செய். என்ன செய்யலாம்? நான் காலையில பிராட்வேர் போயிடுறேன். நல்ல ஒரு சேவலா 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருக்கும். அதில் செய்யலாம் பிரியாணி. ஞாபகமே இல்லை, மறந்துட்டேன். சொன்ன காயில சிரமமா மறந்துட்டேன். சொல்லலாம் பிரியாணி சும்மா ஏதோ ஒன்று கிடைக்கலங்க. தபிதார் கூட கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு பிரியாணி செஞ்சு. தபிதார் தான் நினச்சிக்கிறேன். நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போ நடைமுறையில் சொல்லலாம். என்ன பண்ணா பிரியாணி எங்கே வாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன், எங்கேயுமே சரியில்லை. நானே செஞ்சு அது செஞ்ச மாற்றங்கள் இருக்கும். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பு இருக்குல்ல, அது சில காரணம்லாம் இருக்குது. இப்படிதான் என்ன பண்ணுறது? மணி நேர்கூட சொன்னாங்க, ஹோட்டலுக்கு போனோம்னா ஊத்துக்கோட்டை போயிடணும். ஊத்துக்கோட்டை எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? ஊத்துக்கோட்டுக்கு போயிடணும் பாரு. சரி, அதுக்கப்புறம் டி நகர் போகலாம். சரவணாசனம் டி நகர் போயிடலாம். போயிட்டு வரும்போது சாப்பிட்டுக்கலாம். ரைட், ஓகே, அது ஒரு ஹோட்டல். அப்புறம் அம்பிகா அக்கா, சுந்தரி அக்கா, மேனகா அக்கா, பீச்சில் நிறைய பேர் அக்கா நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போனோமா சாப்பாடு வாங்கினா மஞ்சள் மீன் 150 ரூபா ஒரு ஸ்லைஸ், 2 வாங்கிட்டு சாப்பிட்டோமா போதுமா. ரைட், இதே சாப்பிட்டு வந்தோம் 2 வாரத்துக்கு முன்னாடி. ஏன் சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்ம விருப்பப்படி அந்த வேலையை போகணும். ரைட், போயிட்டு வாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. வீட்டில் செய்யறதா சரி, இதான் செய்வா தான் பண்ணோம். மணியத்தை எனக்கு இவ்வளோதான் தெரியும். ரைட், ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நானே வாலண்டியர் போயிட்டு ஏதோ பண்ணி செஞ்சு அது எங்கள் பக்குவத்துக்கு என்ன பண்ணிடுவேன், கொண்டு வந்துடுவேன். டிரைவிங் ஸ்கூல்லாம் போனால் டிரைவர் என்ன பண்ணுவார், வண்டி ஓட்ட கற்றுக் கொடுப்பாரு. அவர் கற்றுக் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாரு, நம்மளும் ஸ்டேரிங் என்ன உட்கார வச்சுருவார். வண்டி போயிட்டு உங்களுக்கு ஸ்டேரிங்க தான் கையை நான் வச்சிருப்பேன், இன்னொரு கையை ஸ்டேரிங் அவர் வச்சுக்குவாரு. இந்த பிரேக் ஆக்சிடென்ட் அவரு காத்து தான் இருக்கும். நம்ம சீட்டில் வாங்கி வச்சிருந்த கையை அவ்வளோதான். அந்த கற்றுக் கொடுக்குற அந்த ஆள் தான் என்ன பண்ணுவாரு, ஆக்சிடென்ட் கொடுப்பாரு, பிரேக்கை போடுவார், நடிப்பார், ஸ்டேரிங் அப்படின்னு இருப்பார். எப்படா கொடுப்பான்னு பார்த்தாக்கா 4 ட்ரிப்பு ஆகிடுச்சு கிளாஸு. ஒரு ட்ரிப்பு கூட கொடுக்க மாட்டாரு. கடைசி அந்த மில்லாட்டுக்கு வந்து கொடுக்குறோம், போயிட்டு வரோம், ஒரு கையை முடிச்சுட்டு சீப்போன்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்காக எருக்கச்சேரி நம்ம ஒரு பிரிட்ஜு கீழே காலி இடம்
இப்படி எடுத்து போனா உங்களுக்கு ஈஸியா இல்ல? சும்மா சட்டி செல்லினா அதன் போய் நிறைய திரும்ப செக் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படியே போய் ஆச்சு ஆகிய டைம் இவர் எப்போ முடிப்பாருன்னு தெரியல முடிச்சிடுவேன். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் முடிச்சிட்டேன். அதுக்காக தான். அப்புறம் அங்கே போயிட்டு நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். அந்த டைப்பிங் பண்ணணும் என்ன பண்ணுவேன், அந்த டைப்பிங் லெட்டர் எல்லாத்தையும் எப்படி அந்த கம்ப்யூட்டர் இருக்கோ அதை தான் எழுதிக்கணும். என்கிட்ட நோட்ஸ் இருந்து டைப்பிங் கிளாஸ் போயிருந்தேன். ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப் அந்த லெசன் தெரியும். ஸ்பேஸ் செமிகோலன் எல்கேஜி ஹெச்ஜேகே இது அந்த லெசன். இது அப்படியே என்ன பண்ணுவோம், பேப்பரில் எழுதி ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் இருக்குல்ல அது சும்மா உட்காந்து என்ன பண்ணாங்க, ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப் ஸ்பேஸ் செமிகோலன் எல்கேஜி அது போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன் பட்ஜெட் அந்த மாதிரி என்ன பண்ணுவேன், டைப் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த காலேஜில் கூட என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணுறது. பிரியாணி செய்யணும் அப்பப்போ நோட்ஸ் எடுப்பேன். தான் செஞ்சேன், போன வாரம் தான் செஞ்சேன், அப்பப்போ எடுத்து பார்க்குறேன், ரெஃபர் பண்ணிக்கிறேன். நான் அதுலேயே இருக்கிறேன் ரெகுலராக. நான் செய்யும்போது அதை பார்த்துக்கணும், என்ன பண்ணாரு முன்ன பின்ன என்ன போட்டாரு எவ்வளோ போட்டாரு என்ன பண்ணாரு அதை கரெக்டாக இன்னைக்கு மனசுல எல்லாம் தரவாகவே இருக்கு. 1 கிலோக்கு எவ்வளோ போடணும், அந்த 1 கிலோவுக்கு பிரியாணி செய்யணும்னா என்ன போடணுமோ அது அப்படியே ப்ளஸ் 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 அவ்வளோதான். ஒரு பெரிய விஷயமே இல்லை. 1 கிலோக்கு எவ்வளோ போட்டியோ 1.5 கிலோக்கு போடுறியோ இல்லை 1/2 கிலோக்கு போடுறியோ 2 3 5 10 15 20 30 எவ்வளோ போட்டாலும் சரி, அதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அதே போல ஆண்டுடைய சத்தியத்தை நாம கேட்டு கேட்டு படிச்சு படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் சொல்லி பார்த்து நினைவு பண்ணி பார்த்து இருதயத்தில் இருக்க மறுபடியும் சொல்லி பார்க்கணும். அதுதான் சங்கீதம் 91. அவர் உன்னதமானவர், அவருடைய மறைவில் தங்குகிறவன் தான், அவருடைய மறைவில் இருக்கிறவன் தான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க முடியும். இப்போ உன்னதமானவர் யாருன்னு நம்ம தெரியாம அவன் இருந்தாலும் எப்படி நம்ம இவர் தான் இயேசுன்னு தெரியும். அப்ப அவரை குறித்து நாம் என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். 11 பாருங்க, அது ஏசாயா 41:11. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. வேற என்ன சொல்றாங்க, வைத்தியமா சொல்லி உலகம் முழுவதும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மற்ற மொழிகளிலும் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அந்த தீர்மானத்துக்கு என்ன ஆண்டவரு நமக்கு எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். நான் தான் நம்பினா போதும், ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. 13 என்ன சொல்றாரு, நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். ஆதியாகமத்தில் படிச்சா தெரியும். நாள் உண்டாவதற்கு முன்னே நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. ஆண்டவர் கருத்துக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா அவருடைய கைக்கு நம்மளை குறித்து தப்புவிக்க யாருமே இல்லை. ஏன், அவர் வானத்திற்கும் பூமிக்கும் உரியவர், பராக்கிரமசாலியான நம்முடைய தேவன். அவர் எப்படி பட்சிக்கும் அக்னியானவர். அப்ப இந்த தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். இவர் ஜீவனோடு இருக்கிற, இன்றும் ஜீவிக்கிற, நம் மதிலே அசைவாடுகிற, நம்மை காண்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. எல்லாம் அவர்தான் செய்யக்கூடியவர். வானம் பூமி அவர்தான் படைத்தவர். வானத்தில் உள்ளவைகள் எல்லாம், பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவர்தான் படைப்பாளி, கிரியேட்டர். The best of அவர்தான் கிரியேட்டர், God of Jesus. இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதில் உறுதியாக இருந்தால் தான் அவரை பற்றி பேச முடியும். இல்லைன்னா எதுவுமே பேச முடியாது. அடுத்தது பாருங்க, 15 சொல்லுகிறார், நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவானவர். ஒரு தேசத்துக்கு ராஜா வேணும். உலகம் முழுவதுக்கும் அவர்தான் ராஜா.
தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தால் உலகம் முழுவதும் சிலர்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு மாத்திரமே, ஒரு சில நாட்டுக்கு மாத்திரமே அவங்க ராஜாவா இருப்பாங்க. நம் தேவன் அந்த உலகம் முழுவதும் அவர்தான் ராஜாவானவர். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு தெரிந்து கொண்டு அவரை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். அவர் இன்னும் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார் அதை நாம கவனிக்கணும். அப்பதான் நமக்கு அது நலமா இருக்கும். அதனாலதான் சங்கீதம் 91 நான் படிக்கும்போது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. அதனால நான் சங்கீதம் 91 என்ன பண்ணுவேன், திரும்ப 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 நினைவுபடுத்தி பார்ப்பேன், மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்ப்பேன். ஆண்டவராகிய தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கார். உன்னதமானவரின் மறைகள் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, என்ன இங்கே மோசையும் கூட சொன்ன காரியம் தான், கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் சொல்றார், தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் சொல்லுகிறார். இப்ப நாம கூட என்ன பண்ணணும், தேவனை குறித்து தெரிந்து அவர் எப்படிப்பட்டவர், உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவார். இது போதுமே, கொரோனா வந்துருச்சு, கடைசி வரைக்கும் நான் ஊசி போட்டுக்கிறேன். நான் மனைவி ஏதோ ஒரு காரியம் சொன்னாங்க, இதனால அது ஊசி போட்டாதான் அதெல்லாம் நடக்கும். அதனால என்ன பண்ணிட்டோம், போனாங்க போயிட்டு கடைசி எல்லாம் முடிஞ்சு போச்சு. சித்த பிரிவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு படத்துல எல்லாம் முடிஞ்சு ஆடி அடங்கி போச்சு. அப்ப நாங்க போறோம், இஞ்சி போனா 2-3 பேர் இதெல்லாம் வேலையை போட்டுருவாங்க, அவ்வளவுதான், அதோட முடியாங்க. நாங்களும் கொரோனா ஊசி போட்டுட்டோம். எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. நானே சொன்னேன், என்ன விதமே மனைவி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லி ப்ளஸ் போட்டு இதை போட்டு அதிகமானப்பா போதும், ஆண்டவர் இருக்கார், அவர் பாதுகாப்பார், அவ்வளவுதான், அந்த இருக்கார். அப்ப தேவனாகிய கர்த்தர் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு சரி செய்யும். அப்ப தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஒரு இதை பார்த்துருப்பாங்க, யாம் இருக்க பயம், நீ இருக்கிற பயம்னு சொல்லிட்ட, வேற எதை பத்தி சொல்லலையா. ஆனா இங்கே தேவன் சொல்லுகிறார், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாடாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். அப்படிலாம் இருக்கணும். ஒருவேளை உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பதையோ காரியங்களை கண்டிருக்க. அந்த ஒரு சொன்னபடி ஒரு மனுஷன் சொல்லுவான், ஆனா அவன் சொன்னபடி நடக்க அது அந்த நேரத்தில் சொல்லிட்டேன், இப்ப சொல்றேன் நான், இப்ப ஆரம்பிப்பான். தேவன் எல்லாவற்றையும் அப்படியே சொல்லி முடித்து விட்டார். இனி புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னவைகளை பயன்படுத்தினாலே போதும். நீங்க எப்படிப்பட்டவராக இருப்பீர்கள், எனக்கு வருத்தப்பட்டவராக இருப்பீர்கள். ஆதலால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நமக்காக அவன் சொல்லலாம், தண்ணி கொடுத்தா இருப்பான், டீ கொடுத்தா இருப்பான், சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போனா இருப்பான். புண்ணியவான் தானா வரல, தேவனுடைய தூண்டுதலினாலே அந்த புண்ணியவான் வந்து உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏற்றி கொண்டு போவார். சப்போர்ட் வரும், நம்ம பூமியில் இருக்கிறோம், நமக்காக எத்தனையோ பேர் இலவசமா கூட்டு போறது இருக்காங்க.
ஒரு ஆட்டோக்கார ஒரு சகோதர காட்டுவாங்க யூடியூப்ல, நான் பார்த்துருக்கேன். அவர் இதற்காகவே இருப்பார், எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவார். இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா வேண்டாம் நீங்க வச்சுங்க. அந்த மணி கூட அவரை காட்டு தான் சொன்னோம் அப்படின்னு. இன்னைக்கு அன்பு சகோதரர் லாரன்ஸ் சார்லஸ் அவரோடு இருக்க பாலம் 2 பேருக்கும் சேர்ந்து அநேக மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு வருகிறார்கள். யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன். அந்த தம்பி பாலம் நல்லா தாங்க கேட்டார். லாரன்ஸ் கூட இருப்பதினால நல்லாவே டான்ஸ் அவர் கூட நல்லாவே கற்றுக்கிட்டார். இந்த பாலம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வீடு தேடி கொடுக்கிறார், நிறைய காரியங்கள் அவரும் கூட செய்கிறார். ஆதலால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சிங்கத்தின் மேலும் மில்லியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் ஒரு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஒரு பாம்பு உள்ள வந்து மிதிச்சு போட்டு யாராவது நான் மிதிக்கிறேன் இது யாருன்னா மிதிச்சுக்கிறதெல்லாம் பண்ணீங்கன்னா அப் அதுதான் வராது சொல்லலாம். ஏன் அதே ஒன்றிய சமூகம் அந்த தைரியம் இருக்கணும். என் மனைவி நான் சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் நிறைய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்படுவாங்க. தைரியமா அவங்கள என்ன பண்ணுவாங்க, நான் கையில ஒரு அடிச்சு பிடிச்சி போடுவேன். மனைவி பார்ப்பாங்க, அவங்க என்ன பண்ணுறது, கையில் வச்சு அடிச்சு போடுறது, பயப்படுறதே கிடையாது. ஆதலால் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், இந்த வார்த்தையை போனீங்க பலமுறை சொல்லிட்டேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் இங்கே உங்களுக்காக சொல்றேன், ஏன்னா அவருடைய வசனத்தில் ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆதலால் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவ்வளவுதான். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் எனக்கு எங்களுக்கு செய்கிற என் மனைவியை பயன்படுத்தி மாட்டேன், நான் தான் நீ முடிப்பா. இதுல நெய் போய் வாங்கிட்டு வந்து நெய் சொல்றாங்க, முந்தியெல்லாம் அங்கேயே இருக்குது, வறுத்தாருன்னு எல்லாம் அதுக்கு நெய்யுக்குனே போனான். கொத்தவாரி சாவடி கிரி நினைக்கிறேன், கிரியா கிரியா நினைக்கிறேன். 73-75 ரூபாய் ஒரு கிலோ நெய் பாட்டில் வாங்கிட்டு வருவேன். 2 வாங்கினான்னு சொல்லி எடுத்துட்டு 1500 ரூபாய். யோசிச்சேன், மனை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஒரு கிலோ நெய் தான் சாப்பிடுவேன். அதுக்கு இருந்து 2 பேர் வேணும். சரி அப்புறம் வாங்கிக்கலாம், எங்கே போயிட போகுதுன்னு சொல்லிட்டு 1 வாங்கினேன். கியூ அதே பேர் பற்றி ஒரு 40 பேர் இருப்பாங்க. வெயிட் பண்ணி அவர் தான் இருக்குன்னு சொல்லணும். நெய்யை வாங்கிட்டு எங்கள் மனைவி சொன்னாங்க, இந்த பொருட்களை வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு ஏன் ஆண்டவர் அவருக்குள்ள உண்மையா இருந்தா நம்முடைய தேவைகளை சந்திக்கலாம். கலோசன பிரியாணி 3 நாள் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. சொன்னா அந்த வார்த்தை என்ன சொன்னா, நீ என்ன நீ இப்பதான் பண்ண மறுபடியும் பண்ணி நீங்களும் ஆளுநர் போயிட்டு இருக்க. கல்வி 800 ரூபாங்க நான் வாங்குற கல்வி. சொன்னா அதுக்கப்புறம் அரிசி தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் போடுன்னு சொன்னா எல்லாம் சேர்த்து ஏற்கனவே ஒரு 2000 கொண்டு வரும். பிரியாணி தான் எங்கேயாவது 2 பொருளாக வேணாதான் போது வேணும், எங்கேயாவது வேணாம், அது நல்லா இல்லை, சக்கையா இருக்கு. அதனால நான் எங்கேயும் வாங்குறத மீட் பண்ணிட்டு வாங்கவே கூடாது. நிறைய இடத்துல பார்க்குற டேஸ்ட் இல்லை, சும்மா பண்ணுறாங்க, விட்டுருங்க, அது விடலாம் பரவாயில்ல.
ஆதலால் இந்த நாளிலும் கூட தேவனை குறித்து ஒரு சில வார்த்தைகள் மாத்திரமே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ சங்கீத தொண்ணூத்தி வர ஒவ்வொரு வார்த்தையும் மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் தக்க வைத்து சொல்லி பாருங்க. ஆபத்து என்ற வார்த்தைகளை சொன்னாலே போதும். தேவன் சொன்ன வார்த்தைகள் மோசே நினைப்படுத்தி இருக்கிறார். அதில் என்ன பண்ணோம்? தாவீது நிறைய காரியம் சொல்லியிருக்காரு. மோசே 90 வரைக்கும் சொல்லியிருக்காரு அதிகாரங்கள். அப்ப தேவன் சொன்னபடி கேட்டு நடந்தார். திருப்தியா இருக்கிறாங்க. நான் நிறைய நேரம் பேசுவேன் கர்த்தரை குறித்து. ஒரு காலத்தில் நேரத்தில் 5 நிமிஷம் கூட என்னால் சபைக்குள்ள இருக்க முடியாதவன் நான். வரட்டு வரையும் கையை காட்டி ஆச்சு வரல அவ்வளவுதான் அப்படிலாம் சொன்னவன் தான். ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்தில் தேவனாகிய கர்த்தரே என்னை சாட்சியா நிக்க வச்சிருக்கிறார். உடல் பெரியவங்க யாரும் சொல்லி நிக்க வைக்கல. இவெல்லாம் நிப்பாரான்னு கூட எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா தேவன் நிக்க வச்சிருக்கிறார். இதுதான் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் சரி அங்கவே ஸ்தோத்திரம் பேசப்பா உங்க நாம மகிமைப்பட்ட அவ்வளவுதான். அந்த விசுவாசம் எனக்கு ரொம்ப வாஞ்சையா இருக்கு, விடாமுடியா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் வார்த்தை ஆண்டவர் குருமாவரை நான் தெரிந்துள்ள வார்த்தைகளை அவங்க ஜனங்களுக்கு போதிக்கிறேன். கேட்கிறவங்களோ கேட்கட்டும், வேணாம் அவங்க தீர்ப்பு நம்மனே சொல்ல. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை செஞ்சிட்டோம் அவ்வளவுதான். சரி, நீ முடிச்சுக்கோ. கட்ட தொடர்ந்து நடத்துவாராக. அவங்க ஒவ்வொரு நேரம் கூட இருக்கிறார். அவரை தான் நாம் எப்பொழுதும் முன்னே நிறுத்தி இருக்க வேண்டும். அவரை இல்லாமல் வேறொரு பேரன் நமக்கு இல்லை. அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஒரு வசனங்களை படிச்சுட்டு வந்தோம். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்பிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்வதை தடுப்பவன் யார்? அவ்வளோ வல்லமை உடையவரா ஆண்டவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். நம்ம வெறும் இப்படி பயங்கரமான வழிகள் எல்லாம் பார்க்கும்போது அப்பா அப்படி இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆனா அவர் அன்பு கொடுக்கிறவரா, நம்மளையும் கூட நடத்தி செல்கிறவரா, அல்ல ஒரு சிறிய எளியவரா இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்வார்? ரொம்ப கைண்டா நம்ம என்ன பண்றாரு? நடத்தி செல்லுற ஒரு தகப்பனை போல. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சகோதரனை போல என்ன பண்றேன்? சகோதரனை போல இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த நாளிலும் கூட என்னுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. கடவுளுக்குள்ள நம்ம நிலைத்திருந்தா கடவுள் நம்மளை நடத்துகிறத பார்க்க முடியும். வார்த்தைங்க இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு வார்த்தைங்க கேட்டிருப்பீங்களோ அத்தனை வார்த்தையில உங்களை தொடும்படியான வார்த்தைகள், உங்களை டச் பண்ணும்படியான வார்த்தைகள், எதெல்லாம் கடவுள் உங்களோட பேசினார்னு இன்னைக்கு நீங்க டெபாசிட்டா ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்துருப்பீங்க ஒரு சினிமா தியேட்டர்ல வச்சுக்கோங்க. வெளியே வரும்போது அந்த படத்தை பத்தி என்ன பண்ணிட்டு தான் வருவோம்? பேசிக்கிட்டு தான் வருவோம். பேசும்போது படம் ஃபுல்லா ஆரம்பிச்சது முடிவு வரைக்குமா பேசுவோம்? என்ன பேசுவோம்? முக்கியமான ஃபைட், முக்கியமான பாட்டு, முக்கியமான பாட்டு, முக்கியமான காரியம், அது மட்டும் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். போல இவ்வளவு நேரம் நீங்க வார்த்தைகளை கேட்டு இருந்தாலும் எந்தெந்த வார்த்தைகள் உங்களோட பேசுச்சு, எது உங்களை டச் பண்ணுச்சு, எந்தெந்த வார்த்தைகள் உங்களை தொட்டுது, அந்த வார்த்தைகளை குறித்த தியானம் நமக்குள்ள சொல்லுங்க. அந்த வார்த்தைகளை குறித்த தியானம் நமக்குள்ள வேண்டும். அதுதான் நிறைய கேட்டு இருந்தாலும் எந்த காரியங்களை கடவுள் நம்மோடு கூட பேசி இருக்கிறார், எதை குறிச்சு சொல்லி இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு உணர்வுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? போகணும். கடவுள் நம்மோடு பேசின வார்த்தைகளை முன்னுக்கு நிறுத்தி, ஆண்டவரே நீர் இப்படி என்னோடு கூட இருக்கிறீர்,
அவையினால நான் சோர்ந்து போக மாட்டேன், தளர்ந்து போக மாட்டேன். மோடு கூட நான் இருக்கிறேன். அந்த வழி நடத்தி செல்ல நீர் எப்படி இருக்கிறீங்க? நல்லவரா இருக்கிறீங்க. நீங்க நடத்துவீங்க. நான் பயப்படுவதில்லை. நீங்க படிக்கும்போது அந்த அதிகாரத்துல சில ஒரு 2 வசனங்கள் வருது. ஆனால் எவ்வளவு தண்ணீர்ல இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணினாராம்? வழிய தண்ணீர் எழுதப்பட்டிருக்கிறது. வழிய தண்ணீர்ல அந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வந்துட்டு அந்த செங்கடலில எதிரிகள் அப்படியே என்ன பண்ணிட்டாரு? கவிழ்த்து போட்டுட்டாரு. தன் ஜனங்களுக்கு வழியை உண்டு பண்ணாரு, எதிரிகளுக்கு என்ன பண்ணிட்டாரு? வழியை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுல எத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க? மாண்டு போயிட்டாங்க. அந்த வசனம் சொல்றது அப்படியே வரும்போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வாழ்க்கையில கூட ஒருவேளை நீங்க அடிமைத்தனத்துல இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் மக்களை போல எவ்வளவு காலம் அடிமைகளா இருந்தோம், எவ்வளவு காலம் சஞ்சலம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை. ஆனா இதோ அப்பா புதிய வழியை திறந்துட்டாரு. ஏதோ அழகா சமுத்திரத்துக்கு நடுவுல அவங்க என்ன பண்றாங்க? நடந்து வராங்கல்ல. அது போல கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? புதிய புதிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான் முக்கியம். என்ன முக்கியம்? என்ன முக்கியம்? விசுவாசம். கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை என்னை நடத்துவார், அவர் என்னை தேற்றுவார், அவர் என்னை விடுவிப்பார். இல்லையா? ஒரு ஐயா போகான் நின்றுட்டு நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் சொல்லும்போது நீங்க நினைக்கலாம் உங்ககிட்ட இருக்குது, நீங்க சாப்பிடுறீங்க, நிறையா அப்படி பேசுகிறீங்க கூட நினைக்கலாம். நான் அப்படி நினைக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாங்க. நீங்க வெளியே போய் சொல்வீங்க, அவருக்கு இதான் இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களை பார்க்கும்போது சந்தோஷத்துல சொல்றாரு. ஆனா ஒரு நாள் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அதை நினைக்கிறோம். இதை சொல்லும்போது நான் அதுதான் நினைச்சேன். ஒரு நாள் என்ன பண்ணல, எதுவுமே இல்லை இல்லையா? அவர் சொல்லுவார் எப்பவுமே கர்த்தருடைய நாமத்துக்கு தான் மகிமை. அவர் தான் நீங்க சாப்பிட கொடுத்துருக்காரு. அதான் வயசாயிடுச்சு. நான் சொல்றதுதான் ரொம்ப வேண்டாம்ப்பா, ரொம்ப வேண்டாம்ப்பா. ஏன்னா அப்போ இருக்கும், அப்போ கூட இருக்கும்போது கூட சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அப்போ இப்போ எல்லாம் சாப்பிடணுங்கிற வயசாயிடுச்சானா அப்படின்னு நான் சொல்றது இருக்கு. ஆனா பாருங்க நல்லது சாப்பிட சொல்றாங்களா. இப்போ டிவியில பாத்தீங்கன்னா சோறை சாப்பிடாதீங்கன்றாங்க. சிக்கனை கூட 1/2 கிலோ 1 கிலோ முழுசா அப்புறம் கறியா தின்னுங்கன்றாங்க. அது என்ன சாப்பிடாதீங்கன்றாங்க. சோறு வேண்டாம், அது ஒரு சத்து கூட இல்லை. அதை சாப்பிட்டு வயிறு ரொம்ப செத்து எழுந்து போயிடுறீங்க. வழியில போய் பயக்கடிச்சு விழுந்துடுறீங்க. ஏன்? சாப்பிட்டதுல சத்து இல்லை. இப்போ சத்து உள்ளது எது? கறியில இருக்கு, மீன்ல இருக்கு, காய்கறியில இருக்கு, கீரைகள்ல இருக்கு, பழங்கள்ல இருக்கு. அதை எடுத்துக்கல இவ்வளவு வேணா சாப்பிடுறாங்க. ஆனா நமக்கு அப்படி ஒரே முட்டை அப்படி கறியை மட்டும் தின்ன முடியுமா? சாப்பிடுறாங்க. உலகத்துல அவ்வளவு பேர் காட்டுறாங்க, நிறைய தின்றாங்க. 1 கிலோ 1 கிலோ மீனே தின்றாங்க, காய்கறியே தின்றாங்க, பழங்களே தின்றாங்க. காலை பிரேக்ஃபாஸ்டா அவங்க என்ன சாப்பிட்றாங்க? ஒருத்தர் சொல்றாரு காலைல எழுந்துடும் ஓட்ஸ் சாப்பிட்றாங்களாம். ஒரு சிலர் இன்னொரு ஏதோ ஓட்ஸ் சொன்னாங்க, இன்னும் இருக்கா அந்த ஓட்ஸ் சாப்பிட்றாங்களாம். ஒருத்தர் முட்டை சாப்பிட்றாங்க. 3 பேர் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன சாப்பிட்டாங்களா? ஓட்ஸ், அப்புறம் இன்னொரு ஏதோ ஓட்ஸ், அடுத்து முட்டை. முட்டை சாப்பிட்டவர் தான் ஸ்ட்ரென்த்தா இருக்காரு. அவருக்கு திரும்பி பசிக்கலையா? ஆனா மத்த எல்லாரும் திரும்ப என்ன வந்தது? அவங்களுக்கு பசி. அவங்கள போய் அது ஸ்ட்ரென்த்தாகவும் இல்லையா? அப்ப நம்ம எதுவே சாப்பிட்டுடலாம். ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு முட்டை வாங்கிவா, 3 நாளைக்கு 2 முட்டை வச்சு கொடுக்குற காலையில அதை சாப்பிட்டுக்கோ. நான் அப்படிதான் ஒரு லெமன் போட்டு கொடுக்கறது, ஒரு நெல்லிக்காய் போட்டு கொடுக்கறது, ஒரு பழம் கட் பண்ணி கொடுக்கறது. ஏதோ நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் சோறு அப்படிதான் கறி அப்படி நானும் நிறைய எடுத்துக்க மாட்டேன். சாப்பாடு சாப்பிடுவேன் நிறைய. ஆனா இப்போ அதனாலதான் வேலை இல்லை, அது புரியுது. ஆனா ஐயா மேல் ஆகாரம் நிறைய சாப்பிடுவார். நீங்க எல்லாருமே கூட அவர் சாப்பிடணும். வறுத்தது, இந்த ஏற்கடலை, இந்த பொட்டுக்கடலை,
என்னென்னமோ பச்சை பச்சை பயிறு இதெல்லாம் எல்லாம் சாப்பிட்ற இதெல்லாம் தான் என்ன இருக்கு, சத்து இருக்கு. வேற எதுவுமே நம்ம சாப்பிட்ற இட்லிலையோ தோசைலையோ எதுவுமே, தோசை சாப்பிட்றீங்க இட்லி போட்டுக்கோங்க, இந்த முட்டை போட்டுக்கோங்க, முட்டை போட்டு ஒரு தோசை சாப்பிட்டு போதும். அப்படி எத்தனை முட்டை, 4 முட்டை சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, அதெல்லாம் தான் சத்து, அதெல்லாம் தான் நமக்கு பலன். அதுதான் அரிசி வாங்குற காசுல கறியை வாங்கி வந்து என்ன பண்ணலாம். நானே நினைச்சேன் அரிசியை குறைச்சிக்கிட்டு காய்கறி கீரை முட்டை கறி மீன் இதெல்லாம் சாப்பிடணுமா, அதுலதான் எல்லாம் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், சோறு இவ்வளவு போட்டுக்கிறோம், ஒரு ரசம் இருந்தா போதுமா, ஒரு ஊறுகாய் இருந்தா போதும். ஊறுகாலையும் சத்து இல்லை, ரசத்துலயும் சத்து இல்லை, அப்புறம் சோறுலயும் அப்படின்னா என்ன வந்துருக்கு, நமக்கு வயிறு ரொம்பது, ஆனா என்ன இல்லை, பலன் இல்லை. இப்போ குழந்தைங்களுக்கு கூட சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கீங்க, நல்லா என்ன பண்ணுங்க, காய்கறிகளை நல்லா அடிச்சு ஜூஸ் மாதிரி இல்லை அவங்களுக்கு சாதத்தில் போட்டு பசங்க அப்படி கொடுங்க. கடைசி நாள்ல இப்போ கையில எல்லாம் இருந்தா கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால சாப்பிட்றதுக்கு முடியாது. அதனால நல்ல வகைகளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு, எவ்வளோ படைச்சிருக்காருல்ல. நான் யோசிப்பேன், ஒரு மண்ணை எடுத்தா அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், பொட்டாசியம், நைட்ரஜன் இதோ இருக்கு. அந்த மண்ணுக்குள்ள இருந்து தான் காய்கறி வருது, அந்த மண்ணுக்குள்ள இருந்து என்ன வருது, பழங்கள் வளருது. அப்ப அந்த மண்ணுக்குள்ள இருந்து வளர்றது எல்லாம் என்னதான், அந்த சத்துள்ளதான் இருக்கு. அப்ப அதை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளே ஆண்டவர் எதுல உருவாக்கி தரான், மண்ணுல இருந்தா உருவாக்கி தரான். இப்ப இந்த மண்ணுக்கு தேவையான சத்து இந்த மண்ணுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாரு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இரும்பு சத்து கம்மியாகுது, அந்த சத்து கம்மியாகுது, மாத்திரையை போடுறோம். மாத்திரையை போடுறதோட நம்ம என்னத்தை சாப்பிடணும், காய்கறிகள் அதுக்கு வளருது அந்த மண்ணுக்குள்ள இருந்து. பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேடி தேடி என்ன பண்றாங்க, மண்ணுக்குள்ள வளருது, இது சாப்பிட்டா, இந்த காய் சாப்பிட்டா, இந்த பழம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி போட்டுட்டே இருக்கிறாங்க. நாம கூட கொஞ்ச நாள் வாழ போறோம், யாருக்காக, கிறிஸ்துக்காக. கிறிஸ்துக்காக நாம எதையோ நம்மள நம்ம நேசிக்கணும். முதலாவது என்ன பண்ணணும், நம்மள நாம நேசிக்கிறோம். முதல்ல தான் உண்மை போல பிறனை நேசிக்கணும். இப்போ முதல்ல என்ன நேசிச்சாதான் நான் பிறனை நேசிக்க முடியும். இப்போ முதல்ல நான் என்ன நேசிச்சு தான் பண்ணணும், நன்மையானவைகளை எனக்கு கொடுத்து சாட்சி உள்ளவங்களா, மற்றவங்க முன்னாடி விழறவங்களா, தள்ளாடுறவங்களா, நொண்டி நொண்டி நடக்கிறவங்களா இல்ல அப்படி இருக்க வேண்டாம். நம்ம தைரியம் உள்ளவங்களா, தெளிவு உள்ளவங்களா இல்ல அப்படி இருப்போம். உண்மையாவே சொல்றேன், அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம உங்களுக்கு ஆகாரத்தை காட்டிலும் தேவ ஆவியாளர் இருக்கிறோம். 80 வயசுலயே மோசே சொல்றான், நான் எதை விட்டுடு, ஆனா 120 வயசு வரைக்கும் சொல்ல முடியாத பலத்தினால கர்த்தரா வேலை கட்டி அந்த மலை மேல ஏறுறோம். 120 வயசு வரைக்கும் நான் யோர்தானுக்குள்ளேயும் அவங்க இட்டுன்னு போவேன், என் அனுமதியும் கேட்கிறான். ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆனா நீங்க படு, அது யோசுவா நடந்தான்னு சொல்றோம். அப்ப அந்த அளவுக்கு அவனுக்குள்ள என்ன இருக்கு, நிலநிறுந்து இருக்கு. நம்மையும் பலப்படுத்துவார் இல்லையா, நம்மையும் பலப்படுத்துவார், உங்களையும் பலப்படுத்துவார், உங்களுக்கும் கொடுப்பார். எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. நீங்க எதோ பெருமையா சொல்வீங்க, எங்க கிட்ட இருக்கிறத நாங்க சொல்றோம். ஆனா எல்லாமே யாருக்குதான் பெருமை, அவருக்கு தான். ஏன்னா ஒன்றும் இல்லாத இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அநேக காரியங்களை சுதந்திரிக்க முடியாம கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில கூட நம் ஆண்டவருக்கு என்று உற்சாகமாய் காணிக்கைகளை செலுத்துவோம். ஒரு பாட்டு போடுவாங்க. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே
எல்லா துணிகளை மகிமையாவும் ஒருவருக்கு செலுத்துவது ஏற்றுக்கொள்வது என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நம்மை கர்த்தாவே ஆவியானவருடைய அன்பையும் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் தம்முடைய ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்த சாட்சியத்தை சீர்திருப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உள்ளாவதாக. ஜெபிச்சு